ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவ திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என் சேனலில் எளிமையான பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது துர்கை மந்திரம். அதிசக்தி வாய்ந்த துர்கை அம்மனோட மந்திரம். துர்கா அப்படின்னாலே பயத்தை போக்குபவள், தைரியத்தை தருபவள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலர் எப்போ பார்த்தாலுங்க ஒரு பயத்திலே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மனசில் எந்த காரணம் என்னன்னே தெரியாதுங்க, ஏதோ ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நம்ம மனசு சொல்லுங்க. அந்த நேரத்தில் இந்த சக்தி மிகுந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எப்பவும் துர்காம்பாள் காவலாக இருப்பாங்க. எதிரிகளோட தொல்லை, யார் நமக்கு எந்த தீங்கு செஞ்சாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவள் துர்கா தேவி. அவங்களோட சக்தி மிகுந்த அற்புதமான மந்திரம் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். துர்கை அப்படின்னாலே ராகு காலத்துக்கு உரியவங்க. ராகு காலத்தில் நாம் துர்கை அம்மனை போய் நெய் விளக்கேற்று இல்லை நல்லெண்ணெய் விளக்கேற்றி நாம் வழிபடும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். நீங்கள் ராகு கால நேரத்தில் கோவிலே உட்காந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் அங்கே உட்காந்தும் பாராயணம் பண்ணலாங்க. மற்றபடி நீங்கள் தினமுமே வீட்டில் குளிச்சுட்டு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய பூஜை அறையில் ஒரு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 27 தடவையாவது சொல்லுங்கள். 5 நிமிடம் கூட ஆகாதுங்க இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனசில் இருக்கிற பயம் அத்தனையும் விலகிடுங்க. உங்களுக்கே ஒரு தைரியம் வரும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த மந்திரமாகப்பட்டது துர்கை அம்பாள் உங்களுக்கு ஒரு கவசம் போல் எப்பவும் காவலாக இருப்பாங்க. தேவையில்லாத மனசு சங்கடம், பயம், படபடப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், எதிரி தொல்லைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் எந்த நேரமும் மன சங்கடம், இது அத்தனையுமே தீர ஆரம்பிக்குங்க. உங்களுக்குள்ளேயே இதானா நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் துர்காம்பாள். அவங்களுடைய அற்புதமான இந்த மூல மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் உங்கள் பூஜையில் விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் முழு மனதோட நம்பிக்கையோட துர்காம்பாவில் நீங்கள் வழிபடுங்க. அம்மா எப்பவும் உங்களுக்கு காவலாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கை பிரச்சோதயாத். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கை பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினந்தோறும் வழிபட்டு துர்கை அம்மனோட மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.